நிர்வாகம் எவ்வளவு அலட்சியமா நடந்திருக்குது. உனக்கு வண்டியில போட்டா நீ ஏத்துட்டு போற, நான் பாடி போட்டா மட்டும் நம்ம என்ன பண்றாங்க? நீங்களே பண்ணுங்க சார். இது இவ்வளவு அலட்சியமா செயல்பட்டு இருக்காங்களா? நீங்களே ஒரு ராஜேந்திரன் என்கிற கூலி தொழிலாளி தீராத வயிற்று வலியால் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கொக்கு மருந்து குடிச்சு சூசைட்டுக்கு முயற்சி. உறவினர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, உறவினர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா திருத்தணி மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. அங்கே முடியாமல் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் இறந்துட்டு இருக்கிறார். இறந்தவரை அவருடைய சகோதரன் வந்து பிணவரை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறார். விட்டுட்டு போயிட்டு திருத்தணி போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ன்றதுனால அங்கிருந்து பிஎம் ரிப்போர்ட் வாங்கினதுக்குள்ளவே வாங்கிட்டு வந்து இங்கே கேட்கும்போது ராஜேந்திரனுடைய பாடிக்கு பதிலாக வேற ஒரு பாடியை காட்டுறாங்க. அப்போ அவருடைய சகோதரன் வந்து இது என்னுடைய அண்ணனுடைய பாடி கிடையாது, எங்கள் அண்ணன் பாடி இது இல்லைன்னு அதுல எதுவுமே ராஜேந்திரனுடைய போத உடல் இல்லை. அதுக்கப்புறம் புட்டேஜ் செக் பண்ணுங்கன்னு சொன்னா சிசிடிவி புட்டேஜ் வந்து சுத்தமா இங்க வேலையே செய்யல, பேக்கப்பே எடுக்க முடியல. குறிப்பா அதுல ஒர்க் பண்ற ஐடி ஃபீல்டு வந்து அதனுடைய பாஸ்வேர்டு கூட தெரியாம இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 மணிலிருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது. 3 மணி வரைக்கும் எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது. பண்ற ஒரு வழக்கறிஞரா நேத்து வந்து எத்தனை பாடி வெளியில் அனுப்பி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது திருநெல்வேலிக்கு ஒரு பாடி அனுப்பி இருக்கிறோம். ரைட், அதை உறவினர்கள் வாங்கி போனாங்களான்னு கேட்டா ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பாடி போயிருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 2 பாடினாங்க. நான் லட்சர் எடுத்து பார்க்கும்போது 3ஆம் தேதி 3 பாடி போயிருக்குது. அதுல 2 பாடி அன்னவுன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அன்னவுன் பாடி யாரெல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னா வெங்கலுக்கு ஒன்று திருநெல்வேலிக்கு ஒன்று எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெங்கலுக்கு எடுத்துட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்கள தொடர்பு கொண்டு நாங்க கேட்டா அந்த பாடி வந்து பீகாருக்கு போயின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுடைய பாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உறுதிப்படுத்தின பிறகு இப்ப நடுவழியில் அந்த வண்டியை நிறுத்தி உங்களுக்கு நாளைக்கு நைட்டு வந்து ராஜேந்திரனுடைய போத உடலை தரேன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து அவருடைய மகன் அவருடைய சகோதரன் எல்லாம் மிகவும் பாதிப்புல என்ன பண்ணிருக்கிறாங்க, கடைசி ஆசையை கூட தகப்பனாருக்கு நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பா தலைமை அரசு மருத்துவமனையில இவ்வளவு அலட்சியமா செயல்பட்டு இருக்கிறாங்க. நேற்று எங்க அண்ணனை வந்து உள்ள வைக்கும் போது திருநெல்வேலிக்கு போச்சு. அந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் இருந்தது. எங்கள் அண்ணனை உள்ளே அனுப்பும் போது அந்த வண்டி வந்து நிற்குது. அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் இருக்குது. அதுதான் திருநெல்வேலிக்கு போச்சு. அதுக்கப்புறம் பாடி ஏதாவது போச்சான்னா இல்லவே இல்லைன்றாங்க. இல்லவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கேட்ட நேரத்துக்கு 2 பாடி போயிருன்னு சொல்லியிருந்தா இன்னேற்றுக்கு நான் எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கோம். நாங்கள் இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்க மாட்டோம். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவர் உள்ள இருக்கிற வாயை தந்தே பேச மாட்டேங்கிறாரு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களை ரொம்ப அலட்சியமாக நடத்துகிறார். சார் இதுவரையும் காத்துன்னு சார் எழுதுன்னு இருக்காங்க வீட்டில். எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. நாங்கள் இதுவரை நாங்களாக போராடி எல்லாம் வர வச்சு நாங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் அது கூட நாங்களாக கண்டுபிடிச்சது தான். இவரை பீகாக எடுத்துகிட்டு போகிறது இப்போ சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இன்னும் வர நாளைக்கு நைட் ஆகுன்றாங்க. அது வரை வீட்டை அந்த காத்துன்னு தான் இருக்கணும். எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எதுவுமே சொல்லலை சார். உள்ளதான் இருக்குது வா காட்டுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் காட்டுறாங்க. காட்டுறதுல எதுவுமே கிடையாது. நீங்கள் எனக்கு மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டினாலும் அதில் என்னோட அப்பா பாட்டியோட பாடி அதில் கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக போராடி அதுக்கப்புறம் இப்போ தான் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது இங்கே. அதுவும் அவங்களாம் எங்களை சொல்ல நாங்களாம் கண்டுபிடிச்சது தான் அது எல்லாம் உள்ள பார்த்து.